ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய அளவில் பாசிட்டிவ் போல். பட் இன்றைக்கி வந்து பரவாயில்ல. அதர் டேஸை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி நாளைக்கும் மார்க்கெட் அடிக்க சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டில் ஸ்டேபிள் நியூஸ் வந்து பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை. நிஃப்டி 113 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 328 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் 105 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 48 பாயிண்ட்ஸ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 808 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. நான் நேற்று அப்டேட் கொடுத்துருந்தேன். நேற்று கணக்கு போட்டு பார்க்கும்போது 29,000 கோடி காலின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 4,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஸோ டோட்டல் ஆட்டு 9 நாளில் எஃப்ஐஎஸ் வந்து 33,000 கோடி பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்லேருந்து. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து 4,065 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 35,027 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டோட்டல் ஆட்டு மேலே வந்து எஃப்ஐஎஸ் வாங்கவே இல்லை, விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிப்லா ஆக்சுவலாக ஷேர் வந்து 1358 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி 4% நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரில் வந்து அப்டேட் என்னென்னா, ப்ரொமோட்டர் குரூப் வந்து 2.53% ஸ்டேக்கை வந்து ஒரு பிளாக் டீலில் விற்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. 2.53% ஸ்டேக்கு. அதோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 2,637 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 15 இந்த பிளாக் டீல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஃபேமிலி ஒக்காசா ஃபார்மா வந்து இதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,289 ரூபாலேருந்து 1,357 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோசிங் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது 5% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இதுக்கு வந்து இந்த பிளாக் டீலுக்கு வந்து சோல் புரோக்கர் வந்து கோட்டக் செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ சிப்லாவில் வந்து ஒரு பிளாக் டீல் நடக்குது நாளைக்கு. 2.53% ஸ்டேக்கை விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எலி லில்லிஸ் அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து இந்தியாவில் இது மார்க்கெட் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்லா வந்து நிதியாண்டு 25 யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பெப்டைடு அசட்ஸை வந்து 4 பெப்டைடு அசட்ஸை வந்து லான்ச் பண்ணுற பிளான்லேயும் இருக்கிறாங்க சிப்லா. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 79% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட பிளாக் டீல் நடக்குதில் ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் விற்கிறாங்க 2.53%. இது சிப்லாவை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இன்றைக்கி 4% கீழே விழுந்திருக்கு. நாளைக்கு எத்தனை பர்சன்டேஜ் விழுன்னு பார்ப்போம். ஸோ சிப்லாலேயே நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பொறுமையாக பார்க்கலாம். பாரதி ஹெக்ஸாகாம் அந்த ஏர்டெல் இருக்குல்ல அந்த கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து 233 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 10.2% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட கஸ்டமர் அடிக்ஷன் அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஆர்பியூ அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1,868 கோடி பண்ணியிருக்காங்க. 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 914 கோடி 14.6% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 46% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடன் 4 ரூபா கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா ஆச்சு. அவங்களோட மொபைல் மூலமாட்டு வந்த ரெவன்யூ 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட 4G 5G கஸ்டமர்ஸ் அந்த ஆட் பண்ணுறதும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஏஆர்பியூன்னு சொல்கிறாங்க. மேபி அந்த ரீசார்ஜ் பண்ணுற கட்டணம்னு நினைக்கிறேன். அது வந்து ஆவரேஜ் ஆட்டு அவங்களுக்கு இப்போ 204 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே முந்தின சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 189 ரூபாயா இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் ஃபிசிக்கல் இயரில் அவங்களோட ரெவன்யூ 7,089 கோடியாட்டு இருக்குது. 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 3,400 கோடியாட்டு இருக்குது. 3,490 கோடியாட்டு இருக்குது. எபிட்டா மார்ஜின் 49.2% இருக்குது. 534 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் இயர் ஃபுல்லாட்டு நெட் ப்ராஃபிட் 511 கோடியாட்டு இருக்குது. முந்தின ஃபிசிக்கல் இயரில் 504 கோடியாட்டு இருக்குது. 4G 5G கஸ்டமர்ஸ் 2.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரில். ஸோ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆவரேஜ் ஆட்டு ஒரு மாதத்துக்கு கஸ்டமர்ஸ் ஜிபி யூஸ் பண்ணுவாங்களா டேட்டா, அது வந்து ஒரு மாதத்துக்கு 24.5 ஜிபி வந்து ஒரு கஸ்டமர் ஆவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 830 டவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆட்டு இந்த 12 மந்தில் 4,000 டவர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரதி ஹெக்ஸாகாம் ஏர்டெல் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலாக 4 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டு 4 ரூபா டிவிடன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டு ஷேர் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ மோட்டிலால் ஓசோல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேரில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்து அந்த ரெகுலேட்டரி வந்து இந்த கேஸ் ரெகுலேட்டரி வந்து ஒரு அப்டேட் பண்ணதுனால ஷேரில் ஒரு கிராஷ் நடந்து இப்போ 291 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா போகணும் மோட்டிலால் ஓசோல் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேர் வந்து நம்ம வந்து ஒரு 250 ரூபாய்க்கு போச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பாம் ஆயில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 379 கோடி பண்ணியிருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். டோட்டல் சேல்ஸ் 1,480 கோடி 10% மேலே ரைஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களோட இது ஒரு பர்சனல் கேர் கம்பெனி. இதில் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எபிட்டா 532 கோடி 17.7% பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 220 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35.7%
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேரு 2818 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வேல்யூஷன் 60 இருக்குது, ப்ரைஸ் டு ஏர்னிங் 60 இருக்குது. ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 26 rupees வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஒரு ஒன் டைம் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிவிடெண்ட் வந்து 26 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி கோல்கேட் பாம் ஆயில். யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா 979 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஜூன் 7ஆம் தேதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவிடெண்டு. ஸோ இந்த வருஷத்தில் அவங்க வந்து இந்த நிதியாண்டு 24 58 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரே வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோல்கேட் பாம் ஆயில் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே 26 rupees வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேன்கைன் ஃபார்மால வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா பாரத் சீரமோ நெக்ஸ்ட் வேசின்ஸ் இந்த 2 கம்பெனியுமே அக்விசிஷன் பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி பிளேயர் அட்வென்ட் அவங்க கைவசம் தான் இருக்குது. நியர்லி அட்வென்ட் பார்த்தீங்கன்னா கரண்டாட்டு 100% ஸ்டேக் வந்து இந்த பாரத் சீரம் அண்ட் வேசின் இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எக்ஸிட் பண்ணுற வேல்யூஷனில் இருக்காங்க. குறிப்பாட்டு இதோட வேல்யூஷன் $2 billion வரைக்கும் வருது. ஸோ ஃபெப்ரவரியிலே இதை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அட்வென்ட் கைவசம் பார்த்தீங்கன்னா இப்போ 74% ஸ்டேக் இருக்குது. பாரத் சீரத்தில் அட்வென்ட் வந்து 74% ஸ்டேக் வந்து வாங்கினாங்க. பாரத் சீரம் அண்ட் வேசின்ஸு நவம்பர் 2029 அந்த காலகட்டத்தில் வாங்கினாங்க. ஸோ ஆர்பின் ஏஷியா அண்ட் கோட்டக் பிஇ பார்த்தீங்கன்னா $500 million வேல்யூவில் ரிமைனிங் 26% ஸ்டேக்கை வந்து 2020 லேட்டர் அந்த காலகட்டத்தில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை எக்ஸிட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அட்வென்ட். ஸோ இதை மேன்கைன் ஃபார்மாக அக்யூசியேஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாரத் சீரம் அண்ட் வேசின்ஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெல்த் கேர் ப்ளஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட், ஹெல்த் கேர், கிரிட்டிக்கல் கேர், எமர்ஜென்சி மெடிசின் இந்த சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இதை வந்து மேன்கைன் ஃபார்மாக அக்யூசியேஷன் பண்ணாங்கன்னா மேன்கைன் ஃபார்மாக ஒரு நல்ல ஃபியூச்சர் பிஸ்னஸ் வந்து க்ரோத் காணிக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் ஐபிஓ வந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் 1080 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது மேன்கைன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த ஷேர் நான் அன்னைக்கே கணக்கு போட்டு காமிச்சிருந்தேன். எல்லாரும் டாடா மோட்டர் டிவிஆர், டாடா மோட்டர் வாங்க ஆசை இருந்தால் டாடா மோட்டர் டிவிஆர் வாங்குங்கன்னு. இவங்க பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ராடக்ட்ஸ் நிதியாண்டு 25 140 நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக அளவில் கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், லாஜிஸ்டிக்ஸ் இந்த செக்டர்லாம் வளர்ந்துறதுனால அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு ப்ராடக்ட்டை வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக தேவைப்படுறதுனால இவங்க நிதியாண்டு 25 140 நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு 603 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் வந்து 494 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் வந்து 700 ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்கெட் ப்ரைஸு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் 900 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 2 கம்பெனிஸுமே கீழே தான் விழுந்திருந்தாங்க. அவங்களோட கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் ஆடி வாங்கினதுனால 2 கம்பெனிஸுமே ரிசல்ட்ஸ் டவுனு தான். ஸோ இவங்க வந்து எஸ் செக்யூரிட்டிஸ் வந்து பிபிசிஎல் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்குறது, இவங்களோட ரிஃபைனிங் எஃபிஷியன்சி பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் வந்து டெப்ட்டு கடனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து 11,000 கோடியை குறைச்சிட்டாங்க. நான் அதை அப்டேட் கொடுத்துருந்தேன். டெப்டையும் குறைக்க ஐடியாவில் இருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காக எடுத்து ஸோ இதுக்கு வந்து இந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு 900 ரூபா, இன்னொரு கம்பெனிக்கு 700 ரூபா அப்படின்ட்டு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து போகும், உடனெல்லாம் போகுமான்னு தெரில. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் அவுட்லுக்கில் அவங்க அந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே அவங்க ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காடு கொடுக்குறாங்க. ஸோ இது பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனி கீழே விளவில் அக்யூசியேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பண்ணுறவங்களுக்கு, இப்போ ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு போனஸ் ஷேர் கிடைக்கும். போனஸ் ஷேர் ப்ளஸ் வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மைனிங் ஆக்ஷனில் வந்து வேதாந்தா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த ஆக்ஷன் பிட்டரில். குறிப்பாட்டு May 19 பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட், மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் அவங்கள்ட்ட வந்து நோட்டீஸ் வருது. ஸோ அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ண பிறகு அந்த ஆக்ஷனில் சில கம்பெனிஸ் வந்து காம்படிஷன் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ், ஹிந்துஸ்தான் சிங் இது வந்து வேதாந்தாவோட கம்பெனி, நெக்ஸ்ட் ராமட் காட் மினரல்ஸ் அண்ட் மைனிங் லிமிடெட், ஹீரோக்யூ அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஜிண்டால் பவர். ஸோ இவங்க எல்லாமே இந்த ஆக்ஷனில் பிட்டர்ஸ் ஆட்டு தேர்றாங்க, குவாலிஃபைட் பிட்டர்ஸ் ஆட்டு. ஸோ அந்த ஆர்டர் வந்து இந்த ஆக்ஷன் வந்து யாருக்கு போகும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கோல்டு மைனிங் ப்ராஜெக்ட், ராஜஸ்தானில் உள்ள கோல்டு மைனிங் ப்ராஜெக்ட். அதோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா புக்கியா ஜாக்பூரா கோல்டு பிளாக் ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ குவாலிஃபைடு டெக்னிக்கலி குவாலிஃபைட் பிட்டர்ஸுக்கு போகும்.
ஸோ இந்த கோல்டு மைன் பார்த்தீங்கன்னா 2 கோல்டு மைன்னு சொல்கிறாங்க, 2 கோல்டு மைன்ஸு ராஜஸ்தானில். ஸோ 4 கம்பெனிஸ்கிட்ட போட்டி இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு கிடைக்கும். மேபி இது வேதாந்தா கிடைக்கும், அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஜிண்டால் ஸ்டீல், அந்த ஜிண்டால் பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த 2 கோல்டு மைனிங் யாருக்கு போகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைமன்ஸில் வந்து அப்டேட்டு. சைமன்ஸ் கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா, அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை செப்பரேட்டாக டீமர்ஜ் பண்ணி அதை ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு லிஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சைமன்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ May 14 தான் அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை தனியாக லிஸ்ட் பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சைமன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. குவாண்டம் மணி மேனேஜர்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு வந்து ஆர்பிஐயோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. எதுக்குன்னா ஆர்பிஎல் பேங்க் இருக்குல்ல, அதில் வந்து 9.98% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்பிஐயோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ் த்ரூ அவுட் அவங்க அக்யூசேஷன் பண்ணலாம். ஒன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அக்யூசேஷன் பண்ணலாம், அல்லது அவங்களோட சப்சிடரி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலம் மட்டும் அக்யூசேஷன் பண்ணலாம். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அக்யூசேஷனுக்கு ஆர்பிஐயோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது ஆர்பிஎல் பேங்க் குவாண்டம் மணி மேனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28% நெட் ப்ராஃபிட் மேலே போயிருக்கு, 674 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 5433 கோடி, 6% மேலே போயிருக்கு. பட் சீக்வன்சியல் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 3% கீழே, இது சீக்வன்சியல் பேசிஸில் ரெவன்யூ 4% கீழே. ஸ்ரீ சிமெண்ட் ரிசல்ட்ஸில் அவங்க வந்து எப்படி அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 21% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு, 661 கோடி. அதே ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 7% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4785 கோடி. அதே சேம் குவார்ட்டர் முந்தின இயரில் ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் 5101 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் குட் மன்சூன் ப்ளஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னால தான் இந்த சேல் பண்ண முடியுது, இந்த டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் அவங்க 2500 கோடியில் ஆந்திர பிரதேஷ் குண்டூரில் அவங்களோட பிளான்ட்டு. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை 56.4 மில்லியன் டன் வந்து பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வால்யூம் Q4ல் இயர் ஆன் இயர் பேசிஸில் 8% வந்து மேலே போயிருக்கு. ஏன்னா 9.53 மில்லியன் டன் வந்து பண்ணியிருக்காங்க சேலு. ஸோ 8.83 மில்லியன் டன் வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் வால்யூம் வந்து 35.5 மில்லியன் டன்னாக இருக்குது, 12% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 22% கீழே விழுந்திருக்கு, 206 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 4% மேலே போயிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா 206 கோடி பண்ணியிருக்காங்க, பட் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 263 கோடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 8221 கோடியாட்டு இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 7873 கோடியாட்டு இருக்குது. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சில ரிசல்ட்ஸ் கீ மெட்ரிக்ஸ் படி கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்எம்சிஜி ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில் 2704 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2408 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சீக்வன்ஷியல் க்ரோத் காமிச்சிருக்கு, 8.24%. ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 32.57% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு அவங்களோட டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில். ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 31721 கோடியாட்டு இருக்குது. அந்த சேல்ஸில் ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட் மட்டும் 9643 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு வருஷம் ஃபுல்லாக 30.06% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிதியாண்டு 23 19.49% இருந்தது, இப்போ 30.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு, மற்ற எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.